தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் புயல், வெள்ளம் போன்ற பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றது. எனவே கடற்கரை நகரங்களிலே, சென்னை உள்ளிட்ட கடலூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை நகர பகுதிகளிலே நிரந்தர வெள்ளத்தடுப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும், உயிரிழப்பில்லாத பேரிடர் மேலாண்மை இயக்கத்தை செயல்படுத்துவதற்கும், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்குரிய கட்டமைப்புகளை உருவாக்க மத்திய அரசினுடைய ஆதரவு வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் குலசேகரப்பட்டினத்தில் இந்திய விண்வெளித்துறையுடன் இணைந்து நிறுவப்பட்டுள்ள விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய அரசினுடைய கவனத்தையும் ஈர்க்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். அதன் மூலமாக, அதாவது குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய அளவிலான ஒரு மையமாக மாற்றுவதன் மூலமாக உந்துபொருள் முதல் ஏவு வாகனங்கள் தயாரிப்பு வரை முழுமையான உற்பத்தி திறன் உருவாக்கி உலக விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என்று தூத்துக்குடியினுடைய குலசேகரப்பட்டினத்தை மையமாக வைத்து தன்னுடைய கோரிக்கையையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமாக தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே வழித்தடங்கள் தேவைப்படும். எனவே அந்த சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை அமைச்சகம், ரயில்வே அமைச்சகத்திடம் சில கோரிக்கைகளை முன்வைப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். டிஜிட்டல் வசதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டம் 97% நிறைவடைந்து விட்டது. எஞ்சிய கடைசி கட்ட இணைப்பு சவால்களை தீர்த்து அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் இணைய இணைப்புகள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசினுடைய ஆதரவு தேவை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், அது மட்டுமல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். இந்தியாவிலே தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்களில் 42 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். பெண்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு படைப்பிரிவு, விரிவாக்கப்பட்ட கண்காணிப்பு கேமரா வலைப்பின்னல், கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளிட்டவற்றை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார். பெண்களுடைய பாதுகாப்புக்காக தொழில்நுட்பம் சார்ந்த காவலர் பணிகள், விரைவான நடவடிக்கைகளுக்காக தமிழகத்திலே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளதையும் எடுத்துக் கூறியுள்ளார்.